நீங்க எங்கடா இங்க? இந்த வாயில வடை சொல்ற வேலை எல்லாம் வடக்குல வச்சுக்க. இது தமிழ்நாடு. சரி. இங்க சொன்னதெல்லாம் செய்யற முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு. அது செகண்டா ஒன்று சொன்னீங்களா, அது சொல்லுங்க சார். சொன்னதெல்லாம் செய்யற முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு. சொல்ற போறேன் போங்கடா. கிளம்புப்பா கிளம்பு. திறமையோட, வீரத்தோட, தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட, லட்சியத்தோட. உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களை கனவு காணுங்கன்னு சொன்னாரு. சரி சொல்லு. அப்படி ஒரு யூத் ஐகான், அப்படி ஒரு மாஸ் எனர்ஜி யாரு? ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவா சார் இது? யாரு? கேட்கல சத்தமா. நான் ஒரு செவுட்டு புட்டா, என் காது இருக்கு பாத்தியா, அது கேட்காது. மலடா அண்ணாமலை. அட கருமுண்ட நீயாடா? தாமரை சின்னத்துல அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து வேட்பாளராக நிற்கிறாருன்றது நமக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவம். மர்க்கா சொல்லு. நமக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவம். சும்மா எதுக்கேத்தாலும் பெருமை பெருமைன்னு உங்க பெருமையில வந்து எருமை மூத்திரம் பையன். அதனால நம்ம ஓட்டு யாருக்கு? மலடா அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு. ரூம்பு உள் ரூம்பு 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 நமக்காக எதையுமே செய்வார். சொன்னா செய்யற செயல் வீரர் அவரு. ஏய் என்ன ஜந்திரா இது? சே எங்க இந்திரா புடிச்சுட்டு வந்த இதுங்களெல்லாம்? பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. உங்க குட்டியா ஐயா? ஐயா திரும்ப குட்டி கொண்டே தாயிட்டே சேர்ந்துருங்க ஐயா. டே பாடே வாழ்க்கை பயணம் டே பாடே. பொட்டு வச்சு மாலை போடுறது வெட்டுறதுக்கு தான் அந்த ஆட்டுக்கு தெரியுமா? தம்பி இதை எடுத்துக்கோங்க. நீங்க தான் அதிகமா பேசுறீங்க, நீங்க சார். மக்கள் இப்ப தெளிவா இருக்காங்க. மோடிஜியோடு இணைந்து போகணும். மோடிஜியினுடைய வளர்ச்சி நமக்கு கிடைக்கணும். பசும்பால் கொடுக்குறாங்க. நிறைய குழந்தைங்களை தத்தெடுத்து அப்பா இல்லாத குழந்தைங்க. இந்த காதுல ஒரு 10 லிட்டர் தேனு, இந்த காதுல இந்த குலோப் ஜாமீன், அது ஐஸ்கிரீமு எல்லாம் லிட்டர் கணக்காக வச்சு ஏற்றுறது. திரு அண்ணாமலை அவர்கள் இங்கு ஒவ்வொரு வீட்டிலும் அவர் வந்து ஒரு பிள்ளையாக பார்க்கின்ற சூழலை இங்க நாங்க எங்க சென்றாலும் பார்க்கிறோம். உன்னை கருவிலே கலைச்சிருக்கணும். எலெக்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட வரோம். இன்னைக்கு கண்டிப்பா உரிமையா கொடுக்குறோம். நீங்க கஷ்டப்படுறீங்க எல்லாம் உன்னால் தான். அவனை இப்படி ஆக்டிவ் பண்ணணும்னு நான் பேசுறேன். நீ அக்கா சவுண்ட் வந்து பாத்தீங்களா? கோபால் கடையில் வாத்து பிரியாணி பாத்தீங்களா? இதுதான் மோடிஜியோட பாத்தீங்களா பெரிய மாற்றம். பாத்தீங்களா? கையில பணமே எடுக்க வேணாம், எல்லா அக்கௌண்ட்டுக்கு போயிடும். மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். எப்படி இருக்கு இப்ப தேர்தல் காலத்துல? நன்றாக இருக்கிறது. அதுமாதிரி எங்களால சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியும். அவங்க குற்றச்சாட்டுகளை சொல்லி மட்டும்தான் ஓட்டு கேட்க முடியும். பிரமாதம். இது எப்படி ஒரு நாங்க எங்கள் திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்போம். மக்கள் எங்களிடம் ஆதரவாக இருக்கிறார். ஓ இன மக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய், பன்னி, எருமை, பேய், பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம். ஆனா அதுகளுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையே. பிரதமரினுடைய வருகை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமா இருக்கும் நம்புறீங்க? மிக்க பலமாக இருக்கும், பக்க பலமாக இருக்கும். தென்சென்னை மக்களை பார்ப்பதற்கு பிரதமர் ஆவலாக இருக்கிறார். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நாளைக்கு மோடிஜி வராருன்னா இன்னைக்கே வந்து நம்ம பாண்டி பஜார்ல இருந்து அந்த நாயர் ரோடு வரைக்கும் மூடி வச்சிருந்தீங்கன்னா நான் கேன்சர் பேஷண்ட், நான் நடந்து போறது கஷ்டமாகுது, நஷ்டமாவும் இருக்குது. அவரு ஜெயிச்சு வரணும்னா அவர் வராரு, எங்களுக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? மொய்யெழுத போறாங்க. தென்சென்னை மக்களை பார்ப்பதற்கு பிரதமர் ஆவலாக இருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எனக்கு கொடுக்கும். அவனை அப்படியே அலுங்காம இங்க தூக்கிட்டு வா. யாருக்கு அதுல யார் ஓட்ட போடுறான்னு பாக்கலாம். வணக்கம் சென்னை. தாலாற்றி தந்த போல் எல்லாம் தக்கரக்
வேளாண்மை சைதர் பொருட்டு தொட்டனை துரும் மணக்கரணை மாதக்க கட்டனை துரம் எழியோ என்னடா இருந் தொம்பி இல்வாடு வதெல்லாம் விருந் தொம்பி வேளாண்மை செத்தர் போட்டு மலரா அண்ணாமலை ரோஜா கொமால பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேன்.